இடமாற்றத்தின் காலம். இன்றைய சிந்தனையின் தலைப்பு, நோன்பிருப்பதனூடாக இறைவனின் உடனிருப்பை ஆழமாக அனுபவிக்கலாம். தவக்காலம் 40 நாட்கள் தரப்பட்டிருக்கின்றது. 40 என்பது விவிலிய எண். அகமாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் புதிய வாழ்வையும் சிந்தனைகளையும் புதிய உள்ளங்களையும் உறவுகளையும் எடுத்துக்காட்டும் எண்தான் 40. இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை அடைய அலைந்து திரிந்த நாட்கள் 40. மோசே இறைவனின் 10 கட்டளைகளை பெறுவதற்கு முன் தயாரிப்பாக உண்ணா நோன்பு இருந்த நாட்கள் 40. ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைவதற்கு இறைவாக்கினர் எலியா நடந்த நாட்கள் 40. இயேசு தனது இலட்சிய வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பு பாலைவனத்தில் நோன்பிருந்த நாட்கள் 40. இயேசு உயிர்த்து முன்னேற்றம் அடைவதற்கு முன்பு உலகில் தங்கியிருந்தது 40 நாட்கள். ஆகவே 40 என்பது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து வரும் பயணங்கள். இப்பயண நாட்கள் பயனளிக்கும் நாட்களாக இருக்க வேண்டும். நோன்பு எல்லா சமயங்களிலும் கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்று. இதை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தெளிவாக ஆணித்தரமாக எடுத்து காட்டுகின்றது. நினிவே நகர மக்கள் உண்ணா நோன்பிருந்து சாக்குடை அணிந்து கொண்டமையினால் கடவுளின் கடும் தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள். ஜூத மக்களை பேராபத்திலிருந்து மீட்க புரட்சிகரமான செயலில் ஈடுபட்ட பெண்கள் யூதித்து எஸ்தார் ஆகிய இவர்களது முயற்சி வெற்றி பெற ஜூத சமூகம் முழுவதுமே உண்ணா நோன்பிருந்து இறைவேண்டலில் ஈடுபட்டதாக அறிகின்றோம். நோன்பு என்பது உண்ணாமல் இருப்பதும் சாக்குடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வது மட்டுமன்று, இவற்றிற்கு மேலாக பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வதாகும். உண்மையான நோன்பு என்பது நேர்மையுடன் நீதி வழங்குவதும் கருணையை பொழிவதும் ஆகும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து சோதனைகளை வென்று சாதனை வீரனாய் தனது பொது வாழ்வை ஆரம்பிப்பதற்காக நோன்பிருந்தார் என்பதில் நற்செய்தியில் காண்கின்றோம். இயேசு தேர்ந்து கொண்ட இலட்சிய வாழ்விற்கு உறுதியூட்டும் உரமாக வளம் சேர்க்கும் வரமாக 40 நாட்கள் உண்ணா நோன்பு துணை புரிந்துள்ளது. இயேசு நோன்பை பற்றி பின்வருமாறு கூறுகிறார்: வெளிவேடக்காரரை போல் நோன்பு இருக்க வேண்டாம். தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். நோன்பிருப்பது இறைவனுக்கு மட்டும் தெரியட்டும். தொடக்க கால திருச்சபையிலும் நோன்பை கடைபிடிக்கும் வழக்கம் இருந்துள்ளது. பர்னபாவும் பவுலும் திருப்பயணிக்காக அனுப்பப்பட்ட போது, திருச்சபையின் மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நோன்பிருந்து இறைவேண்டலில் இறைமக்கள் ஈடுபட்டிருந்தனர். ஆகவே இறைவனின் உடனிருப்பை உணர்வதற்கும் எமது ஆன்மீக வாழ்வை வலுப்படுத்துவதற்கும் நோன்பு மிக இன்றியமையாததாக உள்ளது. இறைவனின் அருளையும் இரக்கத்தையும் பொழிய வைப்பது நோன்பு. இறைவனின் திருவுளத்தை தெரிந்து அதன்படி வாழவும் அவரின் வல்லமையையும் வழங்குவது நோன்பு. அதைப்போல தனி மனித வாழ்வில் ஒழுக்கத்தையும் நன்னடத்தையையும் நோன்பு வலியுறுத்துகிறது. அத்தோடு சமூக அறத்தையும் நோன்பு வலியுறுத்துகின்றது. ஒவ்வொருவரும் தான் பெற்றுக்கொண்ட பொருள் வளங்களை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளும் பண்பினை நோன்பு எடுத்து காட்டுகின்றது. எனவே நோன்பு என்பது பொது வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பகிர்தல், பகைமையை தவிர்த்தல், உண்மையை உரைத்தல், அன்பால் அணைத்தல் போன்ற செயல்களாக அமையட்டும். மனித நேயம்தான் ஒவ்வொரு நோன்பின் அடித்தளம் என்பது தவக்கால 40 நாட்களில் மட்டுமல்ல, எந்நாளும் எம் வாழ்வில் ஒளிக்கட்டும்.